கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 2 வசனங்களை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய 2 முக்கியமான நிகழ்வுகளை எம்முடைய வாழ்வின் மாற்றத்திற்காக பார்ப்போம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னால் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான், மிகப்பெரிய செல்வந்தன். தன்னுடைய பிள்ளைகளை அவன் தன்னுடைய மரண நேரத்தில் அழைத்தான். பிள்ளைகளை பார்த்து கேட்டான், என் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சிறந்த தந்தையாக இருந்தேனா? பிள்ளைகள் சொன்னார்கள், ஆம் தந்தையே, எங்களுக்கு நீங்கள் சிறந்த தந்தையாகத்தான் இருந்தீர்கள். அப்படி என்றால் எனக்கு ஒரு உதவியை நீங்கள் செய்ய வேண்டும், எனக்கு ஒரு வசியத் இருக்கிறது, அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். பிள்ளைகள் சொன்னார்கள், சொல்லுங்கள் தந்தையே, அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். நான் இறந்து விட்டால் என்னை நீங்கள் புதைக்காதீர்கள். என்னுடைய உடம்பை எரித்து சாம்பலாக்கி காற்றிலே வேகமாக அடிக்கக்கூடிய காற்றுடைய நேரத்தில் பாதி சாம்பலை காற்றிலும் பாதியை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியச் செய்தார். ஏன் இப்படி செய்ய சொன்னார்? அவரே சொன்னார், நான் இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு மாறு செய்திருக்கிறேன். அல்லாஹ்விற்கு மாறு செய்து பாவங்களையும் குற்றங்களையும் கொண்டிருக்கிறேன். ஒரு கால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை எழுப்பினால், நான் உயிரிழந்ததற்கு பிறகு என்னை அல்லாஹ் எழுப்பினால், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிப்பதற்கு தகுதியானவனாக நான் தான் இருக்கின்றேன். அல்லாஹுடைய தண்டனையை நான் பெறக்கூடாது, அல்லாஹுடைய தண்டனை என்னால் தாங்க முடியாது. அதனால் நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் பாதியை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று சொன்னான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தில் இந்த மரண நேரத்தை அடைந்த இந்த மனிதன் கூறியது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய குற்றம், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காரியத்திற்கு சமம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றலில் நம்பிக்கை இழப்பது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் என்னை உயிர் கொடுத்து எழுப்பி என்னை விசாரணை செய்வான், தண்டிப்பான் என்பதில் நம்பிக்கை இழப்பது அல்லாஹுடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய பாவம். அந்த பிள்ளைகளும் தன்னுடைய தந்தையுடைய வசியத்தை ஏற்று அவர் இறந்ததற்கு பிறகு அவரை எரித்தார்கள், சாம்பலாக்கினார்கள். பாதியை காற்றிலே கலந்தார்கள், பாதியை கடலிலே கலந்தார்கள். தந்தையுடைய வசியத்தை நிறைவு செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் காற்றிலே கலந்த அந்த சாம்பலுடைய அந்த மனிதனை ஒன்று கூட்டினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலிலே கலந்த அந்த சாம்பலுடைய மனிதனை ஒன்று கூட்டினான். அந்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்னால் நிறுத்தி கேட்டான், ஏன் இப்படி செய்தாய்? ஏன் இப்படி செய்ய சொன்னாய்? ஏன் உன்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் பாதியை கடலிலும் கலக்கச் சொன்னாய்? அந்த மனிதன் ஒரே ஒரு பதிலைத்தான் சொன்னான். அந்த பதில் அவனுக்கு எவ்வளவு பெரிய அருளை கொடுத்தது என்பதை பாருங்கள். என்ன பதிலை சொன்னான் அவன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு என்ன அருளை கொடுத்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்த்து கேட்டான், ஏன் இப்படி செய்தாய்? நீ லிம ஃபஅல்த ஹாதா, ஏன் இப்படி பெரிய மிகப்பெரிய பாவமாகிய இந்த செயலை செய்யுமாறு உன்னை தூண்டியது எது? அந்த மனிதன் பதில் சொன்னான், மகாஃபதுக யா ரப். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மகாஃபதுக யா ரப், உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ். என்னை எழுப்பி நீ தண்டித்து விடுவாய் என்பதை பயந்தேன் யா அல்லாஹ். என் குற்றத்திற்காக, என் பாவங்களுக்காக நீ என்னை பிடித்து விட்டால், என்னை உயிர் கொடுத்து எழுப்பி மீண்டும் தண்டித்து விட்டால் அந்த தண்டனை என்னால் தாங்க முடியாது யா அல்லாஹ். உன்னை பயந்தேன் யா அல்லாஹ், உன்னை பயந்துதான் இப்படி செய்ய கூறினேன். அல்லாஹ் உள்ளங்களை அறியக்கூடியவன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த மனிதனை மன்னித்தான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த மனிதனை மன்னித்தான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள், இந்த மனிதன் செய்தது மிகப்பெரிய பாவம்தான். இந்த மனிதன் அல்லாஹுடைய நம்பிக்கை இழந்தது, தன்னை அல்லாஹ் எழுப்பி மீண்டும் விசாரணை செய்து தண்டிப்பான் என்பதில் சந்தேகம் கொண்டது, அல்லது அவன் நம்பிக்கை இழந்திருந்தது மிகப்பெரிய பாவம்தான். ஆனால் இந்த பாவத்தை அவன் உள்ளத்திலே கொண்டிருந்த அல்லாஹுடைய அச்சம், அவன் உள்ளத்திலே கொண்டிருந்த அல்லாஹுடைய பயம் என்ற அந்த தன்மை இந்த பாவத்தை அழிக்கும்படி செய்துவிட்டது என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள்.